அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் 6 திருப்பங்கள் என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் மீனராசினியர்களான உங்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும், புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சப்தம கேந்திரத்தில் புதன் உச்சம் பெற்று ராசியை பார்வையிடுவதும், ராசிநாதன் குருவினுடைய பார்வையா தொழில் ராசியான தனுசு ராசி சிறப்பு பெறுவதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. செவ்வாய் உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்ப்பதால வீடு பாக்கியம் உண்டு. அதாவது புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது வாங்கிய நிலத்தில் வீடு கட்டுவது என பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்த மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க. வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அஷ்டமத்தில் செவ்வாய், 7இல் புதன், 12இல் ராகு என அமைந்த கிரகங்களும் 7.5 சனியும் சிரமத்தை தரும் அமைப்பில் இருந்தாலும் படிப்படியாக சிரமங்கள் குறையுங்க. வாக்குஸ்தானத்தில் செவ்வாயினுடைய பார்வை விழுவதால் பேச்சில் கவனமாக இருப்பது அவசியம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6இல் செல்வதால் ஒப்பந்தங்கள் சில கை நழுவி போகலாம். கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்பு தவறாமல் கிடைக்குங்க. சிறு விபத்துகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4க்குரிய புதன் 7 ஆட்சி பெறுகிறார். ஒரு விதத்தில் கேந்திரபத்திய தோஷம் என்று சொல்லலாங்க. இருந்தாலும் மற்ற கிரகங்களோடு சேர்ந்திருப்பதால் அந்த தோஷம் குறைந்து தாங்க வேலை செய்யும். அதே நேரம் புதன் திடீரென்று ஒரு சில முடிவுகளை எடுக்க வைப்பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த முடிவுகள் உங்களுக்கு முன்னேற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் நன்மைகளையும் பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்துவாருங்க. கலைஞர்களுக்கு யோகம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. 6இல் உள்ள கேது வெற்றியை தருவாருங்க. ஆரோக்கியத்தை அதிகரிப்பார். மருத்துவ செலவுகளை குறைப்பாருங்க. முன்னேற்றத்தை நோக்கி நகர வைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மருத்துவ செலவுகள் குறைப்பார். முன்னேற்றத்தை நோக்கி நகர வைப்பது மட்டும் இல்லாமல் பகை குறையுங்க. தொழில் உபாதைகள் தெரியும். அதே போல் வெளிநாட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ராகு காற்று ராசியில் இருப்பதாலும் 12ஆம் இடத்தில் இருப்பதாலும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தருணங்கள்ல சுக்கிரன் 6இல் செல்வதால தேவையற்ற மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். ஒப்பந்தங்கள் சில கை நழுவி போகலாங்க. கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. அதே போல் கலைஞர்களுக்கு வாய்ப்பு தவறலாங்க. இது தவிர 8ஆம் இடத்தில் செவ்வாய் நுழைவதையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். பயணங்கள்ல அலைச்சல் அதிகரிக்கும். சிறு விபத்துகள் நடைபெறலாம். நாளில் குரு இருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் உள்ள தருணங்கள்ல விரயஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம், ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும். கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு மேலும் அவை நீடிக்கதாங்க இருக்கு. வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தருங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செயல்களை செய்வது நல்லது. அதே போல் கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் எச்சரிக்கையாக
எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. ஏற்கனவே பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனாகி குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோர் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி உறுதிங்க. அதே போல் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் ஆகிய குரு பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிக்கும் இத்தருணத்துல 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதி ஏற்பட்டுள்ளதால் கவனத்தோடு இருக்கணுங்க. ஆரம்ப பகுதியில் கவனம் மிக மிக அவசியம். ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்குதுங்க. எத்தகைய கடினமான போட்டியானாலும் அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் காண இருக்கீங்க. இருந்தாலும் புதிய முதலீடுகள்ல தவிர்ப்பது நல்லது. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் நீடிக்க இருக்கு. புதிய கிளை நிதிகள் ஆரம்பிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கிரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். இக்காலகட்டம் முழுவதும் லாபகரமான புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்குங்க. ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் கர்நாடக சங்கீதம், தமிழ், தேவார, திருவாசக, திவ்ய பிரபந்த பாடல்கள் பிரசித்தி பெறுங்க. கலைத்துறை அன்பர்களுக்கு முன்னேற்றமான ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வெளிநாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள வீரியம் நிறைந்த கிரகங்கள் சுக்கிரன் ஆவார். அவர் குருவுடன் சேர்ந்து ராசிக்கு சுகஸ்தானமாகிய மிதனத்தில் அமர்ந்து தனுசு ராசியை பார்ப்பது மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதை எடுத்து காட்டுதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் முக்கிய பதவி ஒன்று உங்களை தேடி வர இருக்குதுங்க. அதன் காரணமாக புதிய தொடர்புகள் ஏற்படுங்க. அவை அனைத்தும் உங்களுடைய எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வி கிரகமான புதன் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. படிப்பில் கவனம் குறையக்கூடும். படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் அசதியும் மேலிடுங்க. ஒரு சிலருக்கு கூடா நட்பு ஏற்படக்கூடும். தவிர்ப்பது அவசியங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. வயல் பணிகள் கடினமாக இருக்கும். கடும் வெயிலில் உழைக்க நேரிடும். தேவையற்ற அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடைய கொடுங்க. முன்கூட்டிய பயிர்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுப்பது அவசியம். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். அடிப்படை வசதிகள் குறையுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ராசியில் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் குடும்ப பிரச்சனை கவலையை அளிக்குங்க. கணவருடன் உள்ள அந்யோன்யம் குறையும். நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்படுங்க. உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடல் நலனை பாதிக்கும். கூடுமான வரையில் கடின உழைப்பை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க. கற்பனையான கவலைகளை தவிர்ப்பது அவசியம். குழந்தைகளினுடைய கல்வி முன்னேற்றத்தில் கவனமாக இருங்க. திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்யுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். குடும்பத்தின் எதிர்காலம் பற்றிய கவலையும் பயத்தையும் தவிர்ப்பது நல்லது. இல்லைனா உடலும் மனமும் பாதிக்கப்படக்கூடுங்க. இத்தருணங்கள்ல வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ பரிகாரம் தீபம் ஒன்றை ஏற்றிவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளியுங்க. பலனை கண்கூடாக உங்களால் காண முடியும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.